சார் சொல்லுங்க சார். ಸರ್ ಕನರಾ ಬ್ಯಾಂಕ್ல 2026ல கவர்மெண்ட்ல அந்த ரூல்ஸ் பண்ணிருக்கு எல்லாருக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து பேன் கார்டு பதிவு பண்ணோமா ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம். அப்புறம் சரி. 5 வருஷத்துல யூஸ் பண்ணுங்க எந்த ப்ராப்ளம் கூட வராது. பதிவு இப்போ பதிவு கொடுக்கல அது உங்க பண்ணியாச்சுங்களா அன்னைக்கு? இல்லைங்க கம்ப்யூட்டர்ல அப்டேட் ஆகல. அது அவ் உங்க கார்டு கூட ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட் நான் டீஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். உடனே இப்போ லாக் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? புரியுதுங்க. சரிங்க. நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். நீ மட்டும் ஜிபே ஃபோன்பேலேருந்து பணம் எடுத்துருக்கீங்க ஆன்லைனில். கார்டு சரிங்க. அப்படியே வாங்கி பழைய கார்டு வாங்கி வச்சிருக்கேன். கார்டு யூஸ் பண்ண மாட்டீங்களா? கார்டு ஆக்டிவ் கூட பண்ணலீங்களா சார் கனரா பேங்க் கார்டு? அது பண்ணலிங்க சார், விட்டுட்டேனுங்க. மற்ற பழைய கார்டு கூட உங்களுக்கு செல்லாதுங்க. பழைய கார்டு செல்லாது. இப்போ புது கார்டு உங்கள் பேருக்கு சிப்பு போட்டு கார்டு வந்துருச்சு. புரியுதுங்களா? சரிங்க சார். வந்துருச்சு 2 நாளில் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொரியரில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துருவோம். நான் சரி. 2 நாள் கழிச்சு நீ நேரில் வாங்க நான் கார்டு உங்களுக்கு கையில் கொடுக்குறேன். அப்புறம் 5 வருஷத்தில் பேன் கார்டு அப்டேட் பண்ணி விட்றேன். சரிங்களா? சரிங்க சார். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அப்புறம் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 5 வருஷத்துல எந்த ப்ராப்ளம் வராது. சரிங்களா? சரிங்க சார். ஓகே ஓகே. இப்போ பழைய கார்டு மட்டும் உங்க கையில் இருக்கு இல்லை ஏடிஎம் கார்டு? பழைய ஏடிஎம் கார்டுங்களா? ஆமாம் பழசு கார்டில் 3 பக்கம் பாருங்க. உங்க மாதம் தனியாக வருஷம் தனியாக யூஸ் பண்ணுற கார்டில் ரினிவல் டேட் கொடுத்துருக்கோம். வருஷம் மாதம் டேட்டு. இப்போ சரிங்க டேட் சார். பார்த்து சொல்லுங்கள். நான் கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். பாருங்கள் நான் லைனில் இருக்கேன். லைன்லேயே இருங்க சார். ஓகே. நான் இப்போ இந்த நாள் கூட பண்ணல. நான் 3 வருஷம் முன்னால் கூட டீஆக்டிவேட் ஆகும். சரி சரிங்க சார். ஒரே நிமிஷம் சார். ஓகே ஓகே. ஒரே நிமிஷம். சார் சொல்லுங்க சார், எடுத்துட்டுனுங்க சார். ஆமாம் கார்டு 3 பக்கம் பாருங்கள். முன்னாடி உங்கள் வருஷம் மாதம் டேட் கொடுத்துருக்கீங்களா எழுதிருக்கீங்களா? கார்டு 3 பக்கம் பாருங்கள். மேலே 4 நம்பரு 4 இடத்துல நம்பர் இருக்குங்க. 16 நம்பர் இருக்கீங்களா எழுதிருக்கீங்களா அப்டேட் நம்பரு? ஆமாங்க சார், ஆமாங்க சார். 16 நம்பர் இருக்குதுங்க சார். சொல்லுங்கள் சார். எதுங்க சார் சொல்லணும்? அது மேலே பாருங்க 4 நம்பர் இருக்கும். சிப்பு அப்டேட் நம்பரு. அதில் சிம்மு மாதிரி சிப் இருக்கும். சிப்புக்கு அப்டேட் ஆகும். சரியா? ஸ்லிப்பு கிட்டிங்களாங்க சார்? அதில் சிம்மு மாறிங்க சார். கார்டில் சிம்மு மாதிரி சிப்பு இருக்குங்களா? சிப்பு போட்டுருக்குங்க சார் கார்டில். ஆமாங்க சார், ஒரு ஜிப்போன்னு போட்டிருக்குதுங்க. ஆமாம் அது சிப்புக்கு அப்டேட் ஆகும். மேலே பாருங்க 4 நம்பர் 4 இடத்துல சிப்பு அப்டேட் நம்பர் இருக்குங்களா? ரினிவல் அப்டேட் நம்பரு சொல்லுங்கள். 4 நம்பருங்களாங்க சார்? ஆமாம் 4 4 நம்பரு 4 நம்பர் 4 இடத்துல இருக்கும். 4 இடத்துல எழுதிருக்கும். இருங்க 16 சார், நம்பர். இருங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க சார். சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஆமாங்க சார், 16 நம்பர் இருக்குதுங்க சார். சொல்லுங்க சார். அந்த நம்பர் சொல்லணுங்களா சார்? ஆமாங்க சார் ஆமாங்க. சரி சரிங்க சார். சரி சொல்கிறேனுங்க சார். சொல்லுங்க சார். 2 2 என்ன நம்பர் சார்? 2 0 2 0 இல்லைங்க. அப்படி மாதிரி இல்லைங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்குங்க? எப்படிங்க சார்? முன்னாடி பாருங்க மேலே 4 நம்பர் 4 இடத்துல இருக்கும் சார். ஆமாங்க சார், 4 நம்பர் நம்பர் இருக்குதுங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். மற்ற நம்பர் சொல்லுங்க எவ்வளோ? சார் அது வந்து 13. 13 என்ன நம்பர் சார்? 13 சார் அதாங்க சார் 1. பாருங்க நம்பர் இருக்கும். 60 60 82 நான் அப்படி மாதிரி இருக்கும். 81 81 73 அப்படி மாதிரி நம்பர் இருக்கும். நான் 46 சரி. அப்படி மாதிரி நம்பர் போட்டிருக்கோம். அதான் சொல்கிறேங்க சார், சொல்கிறேன் போட்டுக்கோங்க. சொல்லுங்க. 89. 89 என்ன நம்பர் சார்? அந்த ஃபர்ஸ்ட் 4 தெரியாதுங்களா? நம்பருங்க சார். உங்களுக்கு சொல்ல தெரியாதுங்களா? ஆமாங்க சார், ஃபர்ஸ்ட் 4 நம்பர் தானே கேட்குறீங்க? சார் நான் வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றேன். அதில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. நான் கம்ப்யூட்டரில் மேட்ச் பண்ணுறேன். செக் சார் பண்ணி எனக்கு விட்றேன். வாட்ஸ்அப்பில் போட தெரியாதுங்க சார். போட தெரியாதுன்னா நான் 3 வருஷம் முன்னாள் கூட ஏடிஎம் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகேவா? ரிஜெக்ட் ஆகும். எவ்வளோப்பா நான் போட்டு சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் கூலிக்காரனுங்க சார், கஷ்டப்பட்டவன். அப்படிலாம் எதுவும் சார் பண்ணிடாதீங்க எந்த கார்டு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. நீ பேன் கார்டு ஆதார் கார்டுக்கு 5 வருஷத்துக்கு அப்டேட் பண்ணலன்னா பிளாக் பண்ணுறேன். சார். இப்போ அப்படியே 3 வருஷம் பண்ணிடாதீங்க முன்னாள் சார், கூட தயவு டீஆக்டிவேட் செஞ்சு ஆகும். ப்ளீஸுங்க சார். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து நான் ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றேன் சார். அது சார் எனக்கு அதெல்லாம் எனக்கு போட தெரியாதுங்க சார். பையன் பள்ளிக்கூடம் போயிட்டானுங்க, ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க. கார்டு 3 பக்கம் முன்னாடி இருக்கும் சார் நம்பரு. 4 நம்பர் 4 இடத்துல நீ தப்பா நம்பர் சொல்லியிருக்குங்க. சரிங்களா? சரிங்க சார். கரெக்ட் அதாங்க நம்பர் சார், சொல்லுங்க. முதல்ல 89 13 இருக்குதுங்க சார். இல்லைங்க 89 இல்லைங்க. அப்படி மாதிரி நான் நம்பர் கார்டு கொடுக்கவே இல்லையா உங்களுக்கு பேங்க்ல கனரா பேங்க்ல? அப்படி சரி. மாதிரி என் நம்பர் நீ புதுசாக வாங்கியிருக்கீங்களா? நீ வீட்டில் வச்சிருங்க அந்த கார்டு. ஆமாங்க சார், இன்னும் அது ஓப்பன் பண்ணவே இல்லைங்க, புது கார்டுங்க. அப்படி மாதிரி நம்பர் இல்லைங்க சார். முன்னாடி பக்கம் பார்க்கணும். நீ பின்னாடி நம்பர் பார்த்தீங்களா? முன்னாடி சார், முன்னாடி எதுங்க சார் சொல்கிறீங்க? எனக்கு புரியலைங்க சார். புரியல நான் வைங்க ரிஜெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏடிஎம் சார் அக்கௌண்ட் அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறேன். பண்ணிடாதீங்க சார். என்ன சார்?
அப்படி இது பண்ணிடாதீங்க சார். கூலிக்காரனுங்க சார். நான் ஏதோ 15 செலவுக்கு வச்சிருப்பேனுங்க சார் கூலி பணம். அதுக்கு இது அப்படி இது பண்ணீங்கன்னா எடுக்க நான் முடியாது. வாட்ஸ்அப்ல இருந்துங்க சார். நான் வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்றேன். வாட்ஸ்அப் ஹை மெசேஜ் பண்றேன். அதுல போட்டோ பிடிச்சி அனுப்பணும். சார் எனக்கு அது தெரியாதுங்க சார். பையனுக்கு தான் தெரியுங்க சார். ரிஜெக்ட் பண்றேன் வைங்க. பையன் காலேஜ் போயிட்டானுங்க. அதுக்கு தானுங்க. சரி ரிஜெக்ட் பண்றேன் வைங்க. சார் அப்படி பண்ணிடாதீங்க சார். ஒரே என்னங்க சார் சொல்லணும்? சொல்றதுன்னு கரெக்டாக சொல்லவும் மாட்டீங்க. புரியலைங்க நீங்கள் சொன்னது. ஹலோ சரி வைங்க, நான் ரிஜெக்ட் பண்றேன் சார். அக்கௌண்ட் வைங்க வைங்க. சார் அப்படி இது பண்ணிடாதீங்க சார். தயவு சார் செஞ்சு வைங்க. சார் Hello? அதெல்லாமாம்மா அவங்க பாரு இந்த 4 நம்பர் கேட்குறாங்க. அந்த 4 நம்பர் சொன்னா இல்லைங்கிறாங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். கார்டு 3 பக்கம் பாருங்க. பெரிய பெரிய நம்பருக்கும் 16 நம்பருக்கும் அப்டேட் நம்பரு. ஆமாங்க சார். அந்த கோடு போட்ட மாதிரி இருக்குது. அந்த நம்பர் தானுங்க சார். ஒரே மாதிரி நம்பர் இருக்கும். சொல்லுங்க. அதுதாங்க சார் சொல்கிறேன். நீங்கள் கல்லங்கிறீங்க. 49ங்க. 49 என்ன நம்பர் சார்? 49 சார் 49 31 49 31 1 1 89 13 89 13 13 94. 13 99 94. ஆமாங்க சார். எத்தனை நம்பர் ஆச்சுங்க சார்? சார் நீ சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு கேட்டிங்களா? 98 13ங்க சார் கடைசியில். 98 13ங்க சார் கடைசியிலைங்க. 13. அதை திருப்பி சொல்லுங்க சார். மறுபடியும் சொல்லுங்க சார். மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் வந்து 94 13ங்க. என்ன சார்? 94 13ங்க. சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. அதுதானுங்க சார் 94 13ங்க. உங்க அம்மா குதி நாளுக்கான புண்டா அட லூசு கூதி வெய்யல வார்த்தா என்னங்க? ஹலோ சார். வைடா புண்டா கேன புண்டா வெய்யல வார்த்தா. சார் மேனேஜர் இப்படியெல்லாம் பேசலாமுங்களாங்க சார்?